அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இது ஒரு சிறப்பு தொகுப்பு. ராஜேந்திர சோழன் ஆடி திருவாதிரை என்னங்க சம்பந்தம்? ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் ராஜேந்திர சோழன். தமிழகத்துக்கு பறைசாற்றக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை கட்ட ராஜராஜ சோழ வீர மன்னனுடைய மகன் தான் இவர். தந்தைக்கு பிறந்த தனையன் அப்படின்ற பேரை உலகம் முழுக்க நிலைநாட்டியிருக்கார் இவர். ஆமாங்க, இவருடைய இயற்பெயர் மதுராந்தகன். இவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அப்படியே போய் மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா எல்லா தீவுகளையும் கைப்பற்றி தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தியிருக்காரு. ஒரு ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1014 1044 வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை சிறந்து கொடுத்துருக்கிறார். இவர் வீரத்தை சிறப்பாக நிலநாட்டிருக்காரு. வடக்க போய் அங்கே கூடிய புனித கங்கையை கொண்டு வந்து தன்னுடைய தலைநகரமாக நிர்வாகம் பண்ண கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இடத்துல சிவன் கோயிலை அமைச்சு அங்கே அவர் கட்டின கேணியில் இந்த கங்கை நீரை விழ வச்சு அந்த கேணிலேருந்து தினமும் சிவபெருமானுடைய அந்த சிலைக்கு தண்ணி சொட்டுற மாதிரி கங்கை கொண்ட சோழீஸ்வரன் அப்படின்ற பெயரும் பெற்றிருக்கிறாரு. இவர் கடாரம் வென்றான், கங்கை கொண்டான், இப்படி பல பெயர்கள் இருக்குது. ஒரு தமிழக மன்னர் தன்னுடைய சிறப்பான வீரத்தாலையும் கடற்படை திறமையாலையும் பல நாடுகளை தன் கைக்குள்ளே கொண்டு வந்து மக்களுக்கான நல்லதை செஞ்சு நம்முடைய கட்டிடக்கலையும் நம்முடைய தெய்வீக பக்தியும் நம்முடைய வீரத்தையும் நம்முடைய கலை நுட்பத்தையும் பறைசாற்றும் விதமாக அவர் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இன்னும் ஒரு சான்றாக நமக்கு விளங்குகின்றது. அவங்களுடைய கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அவங்கள வீரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிற்பங்களாக இருக்கட்டும், அழகான கலைநயத்தில் இருக்கக்கூடிய பெண் சிலைகளாக இருக்கட்டும், அடடா நம்முடைய மன்னர்கள் எல்லாமே தலை சிறந்த விஞ்ஞானிகள்னு சொல்லலாம். நாம் இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு பெருமைப்படணும். வீர சோழ மண்ணில் நம்ம மன்னர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நாமும் இருக்கும்போது நமக்கும் அந்த வீரங்கள் நமக்கிட்ட இயற்கையாகவே இருக்கணும். ஆகவே இந்த ஆடி திருவாதிரை திருநாளில் ராஜேந்திர சோழன் மண் நினைவாக அவரை நினைப்போம், அவருடைய பெருமையை போற்றுவோம், வீரத்தை கண்டு வியப்போம். நன்றி, வணக்கம்.